எங்களுக்கு மறுநாள் விலங்கு போட்டு இந்த புகையிலைக்காக இந்த சந்தையில விற்கிற புகையிலைக்காக எங்களுக்கு விலங்கு போட்டு எங்களை கொண்டு போய் கோர்ட் சிலைக்கு இந்த விஜயன்ற வைஃப் இருக்கிறா சங்கீதா அவன் வந்து விஜய திருமணம் முடிக்காமல் விட்டிருந்தா அவன் இந்த உலகத்துக்கு தெரியாது. முதலாவது சிகரெட்டை தடை செய்ய வேணும், அடுத்த புகையில உற்பத்தியை தடை செய்ய வேணும். அம்மாட்ட தான் நிறைய மரக்கறி எல்லாம் இருக்கு, அம்மாட்ட கிடக்குது. அப்ப இன்றைக்கு அம்மாட்ட அடாவாடித்தனம் வந்து அதன் மூலம் நாங்கள் பிரச்சனை பட்டு எங்களை பிரச்சனை மத்தியில் எங்களை ஒரு 4 பேரை போலீசார் கைது செய்யலாம், வழக்கு பதிவு செய்து 5 வருஷ காலம் இந்த வழக்கு நீடிச்சு. நம்ம வெண்டிக்காயெல்லாம் என்ன விலை இன்றைக்கு? 150. 150. கோவா கத்திரிக்காய் கேரட் எல்லாம் என்ன கேரட்? தக்காளி பழம் எவ்வளோ லீக்ஸ்? அப்படி என்ன மாதிரி போகுது வியாபாரங்கள்லாம்? அப்படி முதல் இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம் பாருங்க. என்ன பழங்கள் எல்லாம் என்ன விலை போகுது இன்றைக்கு? ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சங்கானை நகர பகுதிகளை வந்து நிற்கிறேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கானை மரக்கறி சந்தை நிலவரம் வந்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை என்றபடியாக மீன் சந்தைகளில் வந்து பெருசாக ஆகலாம் வந்து போக மாட்டாங்க. இன்றைய நாளில் மரக்கறிகள் ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன விலை வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கானை நகர பகுதியை வந்து சுற்றி காட்ட போகிறேன். பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சி உணவகம் இருக்குது. அந்த அம்மாச்சிக்கு உணவகத்துக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை, பெரிய பெரிய பலசரக்கு கடைகள்னு சொல்லி பேக்கரின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த நகர பகுதிக்குள்ளேயே வந்து இருக்குது. இன்றைய நாளில் நாங்கள் இப்போ பாருங்க சந்தை பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது நகர பகுதிகள் எல்லாம் பெரிய பெரிய பேக்கரி அங்கே பாருங்க. இந்த பில்டிங் எல்லாம் வந்து பழைய கால பில்டிங் பாருங்க. எழுத்துலேயே வந்து இப்போவும் எழுதி வர்ணம் எல்லாம் பூசி இப்போ புதுப்பொலிவோடு வந்து செஞ்சுருக்கிறாங்க. எல்லாம் வந்து பழைய கால கடைகள். இதில் பாருங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சி இருக்குது பாருங்க. அம்மாச்சி பாரம்பரிய உணவகம்னு சொல்லி அம்மாச்சி வந்து இப்போ புதுசாக வந்து கட்டினது பாருங்க. கொஞ்சம் மழை யாழ்ப்பாணத்தில் அதிகமான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பாருங்க. பஸ் எல்லாம் வந்து போகுது, தனியார் பஸ் எல்லாம் போகுது, தனியார் பஸ் அரசு பஸ்ன்னு எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி அம்மாச்சி இருக்குங்க. அம்மாச்சி உள்ளுக்க வந்து இந்த ஆக்கள் எல்லாம் வந்து இருந்து சாப்பிட்றாங்க பாருங்க. ஆக்களை வந்து சாப்பிட்றாங்க. இங்கெல்லாம் வந்து பாருங்க, இங்கெல்லாம் வந்து எல்லாருங்க அதில் உள்ளுக்கு எல்லாம் வந்து வடைகள் எல்லாம் வந்து சுட சுட வித்து இதில் வாழை எல்லாம் வந்து வச்சு கொடுத்து நிற்கிறாங்க. மரக்கறி சந்தை அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சரி. மரக்கறி சந்தை இந்த இருக்குது, இதெல்லாம் மரக்கறி சந்தை இருக்குது. இந்த மரக்கறி சந்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதில் ரோடு இருக்குது பாருங்க. இந்த ரோட்டுக்கு இப்படி நேராக போய் இடப்பக்கம் திரும்பினா மீன் சந்தை பகுதி இருக்குது. நாங்கள் ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை நிலவரம் தான் வந்து பார்க்க போகிறோம். மழையும் வந்து பெஞ்சு கொண்டு இருக்குது. இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. எல்லாருக்குமே தெரியும், மே மாதம் ஆரம்பித்தாலே வந்து மழை வந்து பெய்ய ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க மரக்கறி சந்தை சதுக்கம் சங்கானின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கால பக்கங்களில் நிறைய பலசர கடைகள், நகை கடைகள், இங்காலையும் நிறைய பலசர கடைகள் எல்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. இங்கே பாருங்க. இல்லை வெளியிலே வந்து என்ன ஏதோ வித்தியாசமாக இது வாச பொருட்கள் எல்லாம் வச்சு விற்கிறார். என்ன இது வாச கருவா? இது கருவா, இது ஏலக்காய். இது என்ன இது சாதிக்க ரைட். இங்கே வாசனை திரவியங்கள்லாம் கூட இல்லை வெளியில் அண்ணா வந்து விற்கிறார். டிஸ்ஸுக்கு வச்சு விற்கிறார். வித்தியாசமாக இருக்குது. இதில் பாருங்கள் மரக்கறி சந்தையை மழை பெஞ்ச வழியாக அண்டை கொஞ்சம் அங்கால அந்த நீட்டு கொண்டு இருக்குது. 2 நாடுகளில் 2, இங்கே 2, 3, அங்கால ஒரு 4, 5 கட்டடம் வந்து இருக்குது. அப்போலேருந்து இப்போ வரையும் இந்த கட்டடங்கள் வந்து அப்படி இருக்குது. என்ன மாதிரி கீரை எவ்வளோ போகுது? 50 ரூபா. 50 ரூபா. நீங்கள் கீரை மட்டும் தான் விற்கிறீங்க என்ன? 50 ரூபா போதாங்க கீரை. இங்கே நாங்கள் ஐயா மந்தியில் கீரை வகைகள் எல்லாமே இருக்கா? என்ன இன்றைக்கு விலை நிலவரங்கள் என்ன போதா ஐயா? 50 ரூபாய். கீரை எல்லாம் இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கோம். விலை குறைஞ்சி 100 ரூபா 150 ரூபா எல்லாம் தானே? என்ன காரணம் விலை குறையதுக்கான காரணம்? எனக்கு பேர் போட்டிருக்கீங்க வேணே. ரைட். இதெல்லாம் என்ன அப்படி எவ்வளோ இதுக்கு எப்படி? அகத்தி எவ்வளோ இது? 60 ரூபா. இது வெள்ளாறு எவ்வளோ இது? 60 ரூபா. ரைட். இது எல்லாமே இது எல்லாமே என்ன மாதிரி? ரம்பையில் என்ன மாதிரி? ஒரு கட்டு 50 ரூபா.
ரைட் கருவேப்பிலை விற்கிறீங்க எவ்வளோ கருவேப்பிலை காட்டு இல்ல ஆ மழை இல்லாம இருந்தாலும் பூக்குட்டி அது ஆ ரைட் 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 ஓகே சரி கீரைப்பொடி மரம் நல்ல பெரிய பெரிய பொடி தானே நல்ல பெரிய பெரிய கீரைப்பொடி சரியா ஓகே இங்காலையும் பாருங்கோ கீரைப்பொடி கீரைகள் மாங்காய்னு சொல்லி இங்கால அம்மம்மா தேங்காய் எல்லாம் வச்சு விற்கிறா எவ்வளோ வாழைப்பத்தி எவ்வளோ 50 ரூபா ரைட் 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 எல்லா இலை வகைகள் கீரை வகைகள் எல்லாம் வச்சு விற்கணும் ஐயா என்ன எவ்வளோ மாங்காய் எவ்வளோ பழமா காய் கறிக்கு போடுறதா ஆ 50 ரூபா பாருங்க ஒரு மாங்காய் வந்து 50 ரூபா நல்ல வெளி மேலே வர லைட்டுகள் எல்லாம் வந்து போட்டு இருட்டோடையே போய் போட்டாச்சு என்ன மழை பெய்யுது அங்கெல்லாம் பாருங்க மரக்கறிகள்லாம் வந்து அப்படியே அங்கெல்லாம் அடுக்காக இருக்குது அங்கால போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி இங்காலையும் இருக்குது இதுக்கையும் இருக்குது இங்காலையும் இருக்குது ஓகே மழை பெய்யுதுடா மழை பெய்யுது மழை பெய்யுது இங்கே பாருங்க ஓகே இங்கால அன்னையா கிழமையில் மரக்கறிகள் எல்லாம் பாருங்க தொடர்ந்து வெடிச்சு அப்படியே மரக்கறிகள் வச்சு வைத்து கொண்டிருக்கணும் ஆனால் இதை போல நான் சொல்லக்கா கிலோ 100 ரூபா இப்போ இது எவ்வளோ கிலோ இருக்கும் அரை கிலோ 3/4 கிலோ 1.5 கிலோ கிட்ட வருமா ஆமாம் ராசவள்ளி எவ்வளோ ஆகுது 300 ரூபா கிலோ இதெல்லாம் எங்கே இந்த நீங்கள் எடுக்கிறது எங்கே தமிழ்லேருந்து வருது அப்போ இங்கே ஊரில் எங்கட ஊரில் இதுக்கு குறைவு ரைட் சீசன் என்ன ரைட் 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 வெங்காயம் என்ன போகுது இன்றைக்கு ஆ இன்றைக்கு இப்போ என்ன மாதிரி இன்றைக்கு வளமையாக இருக்கிறத விட இன்றைக்கு மலிவாக இருக்கா விலையாக இருக்கா விலை கூடவா ஆ உருளைக்கிழங்கெல்லாம் 180 200 ஆ ரைட் இந்த மாதிரி போகுது இங்கால ஐயா பாருங்க வியாபாரம் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் ஐயாவோட ஹாயப்போம் என்ன மாதிரி இன்றைக்கு விலை வெங்காயம் அம்மம்மா எல்லாம் பற்றி விற்கிறா ஐயா வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி இன்றைக்கு சங்கான மரக்கறி சந்தை நிலவரங்கள் என்ன போகுது விலையா இருக்கா விலை குறைவா இருக்கா இப்போ கொஞ்சம் விலை இப்போ 2-3 நாளாக ஒரு விலை என்ன காரணம் மழை பிரச்சனையும் போகிற வெங்காயங்கள்லாம் வெளியேறி விட்டுது வெளியேறிட்டு கம்பள ஜாமான் வெளியேறி விட்டுது அதாவது பைத்தங்காயெல்லாம் 100-120 ரூபா விற்றது இன்றைக்கெல்லாம் 600 ரூபா விற்குது 600 ரூபா இன்றைக்கு 500-600 ரூபா அடுத்தது பச்சை மிளகாய் 60 விற்றது இன்றைக்கு 120 ரூபாய்க்கு வந்து 120 ரூபாய்க்கு வந்துடுது டபுள் ஆயிட்டு ரைட் ரைட் அடுத்தது இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் 120-130 போன வெங்காயங்கள் எல்லாம் இப்போ வெங்காயம் வெளியேறினதால இப்போ இது 220 ரூபா விற்கிறேன் 220 ரூபா 200 ரூபாய்க்கு கொள்வாங்க பூசணிக்காய் 80 ரூபா விற்கிறோம் ரைட் ரைட் வாழைக்காய் சரியான மலிவு 30 ரூபா குளிக்கி 30 ரூபா 50 ரூபா விற்கலாம் கிடக்கு பழங்கள் விலையும் குறைஞ்சிருக்குமே இப்போ பழங்கள் விலை என்ன போகுது இப்போ தக்காளி பழமா இல்ல வாழைப்பழங்க அதெல்லாம் அது மலிவு தான் ரைட் ரைட் கத்திரிக்காய் இல்ல போடுங்க வித்து முடிஞ்சிட்டோம் நீங்கள் நான் வித்து முடிஞ்சு நேரமாச்சு ரைட் ரைட் தக்காளி பழம் எல்லாம் இப்போ இன்றைக்கு 500 ரூபா விற்கிறாங்க 500 கத்திரிக்காய் எவ்வளவு கத்திரிக்காய் 150 விற்கிறோம் 150 நோமலுக்கு இதெல்லாம் நோமல் இது ரெண்டாம் தரம் 400 ரூபா விற்கிறது 400 ரூபா அப்போ முதலாம் தரம் எவ்வளோ போகுது பார்க்க முதலாம் தரம் எவ்வளோ போகுது முதலாம் தரம் 800 ரூபாய் கிட்ட 800 ரூபா போகுதா இப்போ இன்றைக்கு இருக்கிறதுக்கே மரக்கறிகளுக்கு என்ன விலையானது பாவக்காய் தான் விலை தக்காளி பழம் ரைட் ஓகே இது இப்போ இந்த கட்டிடங்கள்லாம் வந்து எத்தனை வருஷமா இது எவ்வளோ காலமாக இருக்குது இந்த கட்டிடங்கள் தொகுதி உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் வந்து இப்போ நான் கீரிமலை இடம்பெயர்ந்து வந்தேன் நான் வந்து இப்போ 25 வருஷம் ஆச்சு 26 வருஷம் 26 வருஷமா இருக்கு அதுக்கு பிறகு இந்த கட்டடங்களை உடைச்சு அப்படியே கட்டின ஒன்றும் இல்லை அப்படி இல்லை இந்த கட்டம் இந்த தேங்காய் கட்டம் கட்டின மற்றபடி எல்லாம் அப்படியே இருக்கு பழமையா அப்படியே இருக்கு சரி சரி ஒரு அந்த கட்டங்கள் கட்டிட்டாங்க முன் கட்டிட்டாங்க சரி ஓகே நன்றியா நன்றி அப்படி எங்களை வாருங்கோ எங்களையும் நிறைய தக்காளிக்காய் தேசிக்காய் உருளைக்கிழங்குன்னு சொல்லி இங்கே வரங்கோ இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ஊர்கிழங்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இங்கெல்லாம் நிறைய மரக்கறிகள் எல்லாம் வந்து இருக்குது இங்கே அண்ணாக்கிட்ட பெரிய இந்த பூசணிக்காய் வந்து பாருங்க பெரிய பூசணிக்காய் எங்களெல்லாம் அப்படியே லைனுக்கு அப்படியே வச்சு விற்கிறாங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஜம்புக்கா கிலோ 100 ரூபா இங்கே பாருங்க ஜம்புக்காய் வந்து இப்போ சீசன் வந்து வைக்கிறதுனால கிலோ வந்து 100 ரூபா உங்களோட கத்திரிக்காய் எவ்வளோ 150 இது நல்ல பெரிய கத்திரிக்காய் கிடக்குண்ணே பூசணிக்காய் கிலோ 100 ரூபா மரவள்ளிக்கிழங்கா போகுது 180 ரைட் இங்கே இங்கால அம்மா மாடு தான் இங்கே நிறைய மரக்கறி இருக்கு அம்மா
யாரும் இல்லையா? அதான் என்ன சூடா இருக்குதா? சரி, ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு இல்லைன்னு ஏன் பேசுறீங்களா என்ன? இல்ல அவர்கிட்ட மறக்கிற இல்லையே கூட கிடக்கு, அதை நான் கேட்ப உண்டு. ரெண்டு மூணு வில்லேஜ் சொல்லுங்க கதைக்கிறான். இப்போ என்ன இங்கே அம்மம்மாட்ட தான் இங்கே நிறைய மரக்கறி எல்லாம் இருக்கு. அம்மம்மாட்ட கிடக்குது. அப்போ இன்றைக்கு அம்மம்மாட்ட வெளியில் வந்து கேட்போம். இங்கே அம்மா ஜாவரம் செஞ்சு நிற்கிறா. செய்யட்டும், ஜாவரத்தையும் செய்யட்டும், கதைப்போம். நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டு வாங்க. ஓகே, சரியில்லை, அவங்களை காட்ட வேண்டியது. சரி, ஓகே. அம்மாம்மா அம்மாம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, நீங்களுங்க சங்கானம் தானா? சங்கானம் தான், ஆஸ்பத்திரி. சரி, இந்த என்ன மாதிரி மரக்கறிகள் என்ன விலையா மலிவா என்ன மாதிரி? ஒன்று விலையா ஒன்று மலிவா அப்படியே போகும். ஓகே, நீங்கள் எவ்வளோ காலமாக மரக்கறி பீஜா அவரம் செய்கிறீங்க? எத்தனை வருஷம்? என்ன யோசிக்கிறீங்களா? மறந்து போனீங்களா? சரி, பரவாயில்ல. இன்றைக்கு என்ன மாதிரி மரக்கறிகள் என்ன மாதிரி? இதெல்லாம் வண்டிக்கையெல்லாம் என்ன விலை இன்றைக்கு? இன்றைக்கு 150. 150. கோவா? கோவா 180. கத்திரிக்காய் 200. 200 ரூபா. கேரட் எல்லாம் என்ன கேரட் இன்றைக்கு? கேரட்டு 350. 350. ரைட்டு. தக்காளி பழம் 600. 600 ரூபா போகுது. ரைட். புடலங்காய் என்ன போகுது? ஒன்று தான் கிடக்கு புடலங்காய். எவ்வளோ புடலங்காய்? நேற்று எடுத்தது அவனுக்கு தான். ரைட். முருங்கைக்காய் என்ன போகுது? முருங்கைக்காய் விலை 1000 ரூபா. அப்போ இருக்கிறதுக்கா முருங்கைக்காய் தான் விலை என்ன? உருளைக்கிழங்கு எவ்வளோ உங்கள்கிட்ட? உருளைக்கிழங்கு 180. 180. பச்சை மிளகா? எடுக்கிறாங்க. பச்சை மிளகா 100. ரைட். ஓகே, அப்போ இவ்வளோ தான் வச்சு விற்கிறீங்க. வாழைக்காய் 60. சரி. 50. இஞ்சி எல்லாம் என்ன போகுது? இஞ்சி எடுக்கிறேன். சரி. ஓகே, நன்றி காய்ச்சதுக்கு. வணக்கம். ஓகே வாரணே, நன்றி காய்ச்சதுக்கு நன்றி. ஓகே, நன்றி. இங்கால எல்லாம் கேட்டோம். ஓகே, இங்கால எல்லாம் ஒரே மரக்கறிகள் அப்படியே லைனுக்கு எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறோம். இங்கே அண்ணா லீக்ஸ் இருக்கு. எவ்வளோ லீக்ஸு? கிலோ 400 ரூபா. உங்கள்கிட்ட அங்கே இல்லாதான் கிடக்கா? பைத்தங்க எவ்வளோ? பைத்தங்க 500 ரூபா. பீட்ரூட் 400. ரைட். வேறு என்ன உங்கள்கிட்ட தான் அங்கால இல்லாதெல்லாம் இங்கே கிடக்கா? 5 போஞ்சி எவ்வளோ? போஞ்சி 800 ரூபா. ரைட். வேறு என்ன நடக்கு? உங்கள்கிட்ட கத்திரிக்காய் எவ்வளோ? 200 ரூபா. நல்ல பெரிய கத்திரிக்காய் தான். கறிமிளகா 450. ரைட். நீங்கள்லாம் அந்த என்ன கேரட்டெல்லாம் முடியாது களி வச்சிக்க நல்ல வடிவாக இருக்கு பாரு. சரி, ஓகே. இங்கால எல்லாம் அப்படியே லைனுக்கு ஒவ்வொருத்தரும் பாருங்க. இங்கே மரக்கறி எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். அங்கால கருவாடுகள் எல்லாம் விற்கணும். என்னடா வெங்காயம் எவ்வளோ? வெங்காயம் 250 ரூபா. இல்லாத பொருட்கள் அப்படியே. ஐயா வணக்கம், கதைக்கலாமா? ஐயா வணக்கம். என்ன நீங்களெல்லாம் வித்து முடிஞ்சுதோ? எல்லாம் முடிஞ்சு. எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே வியாபாரம் செய்றீங்க சங்கானையில்? 87ஆம் ஆண்டு. 87ஆம் ஆண்டுலேருந்து செய்றீங்க வியாபாரம். எப்படி என்ன மாதிரி போகுது வியாபாரங்கள்லாம்? அப்படி முதல் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது வித்தியாசம் என்ன வித்தியாசம் பாருங்க? ஜனம் மாறது குறைவு. மக்கள் நடமாட்டமே இல்லை. குறைவு. சாமான் விலை குறைவு. சந்தையில் வந்து கலைகலண்டு இல்லை. குறைவு. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கட்டணம் வந்து அப்போ நீங்கள் வந்ததுலேருந்து அப்படி இருக்கா இல்லை என்ன மாதிரி? 3 தலைமுறை வரும். அப்படி கூறியெல்லாம் செஞ்சது அப்படியே இருக்கா? 3 தலைமுறை அப்படியே இருக்கு. திருத்த வேலையெல்லாம் செய்யறாங்க. மாத்த போறாங்க. இந்த புதுக்கட்டை தான் கட்ட போயிடும். ரைட். ஓகே, நன்றி. உங்கள்கிட்ட தான் தராசு கிடக்கு. தராசு அதிகமாக இப்போ எல்லாரும் அந்த மீட்டருக்கு மாறிக்கணுமല്ലോ. இங்கேயும் தராசு இருக்குது. அந்த தராசு வந்து அப்போலேருந்து இப்போ வரையும் நிறைய பேர் அது உண்மையாக அது வரவேக்கும். ஆனால் உண்மை இல்லையோ புதுசு வந்தோன்னே பழச மறக்கணும்.
அதான் உண்மைதான். பழச மறந்தாலும் பிறகு கேஸ் மற்றது இது கரண்ட் அடுப்பு. அதான் ரைட் ரைட் ரைட். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கால பழக்கடை வெத்திலை கடை. இங்கே பாருங்க பப்பாப்பழம், அன்னாசி பழம், எல்லா பழங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க மாதுளம்பழம். ஆக்களை காணையில் என்ன மாதிரி ஐயா வணக்கம். என்ன மாதிரி பழங்கள் எல்லாம் என்ன விலை போகுது இன்றைக்கு? இதர எல்லாம் 100 ரூபா, ரெண்டும் ஒரே விலை. கப்பல் இல்லையா? கப்பல் 200 ரூபா. மற்றது என்ன மொந்தனம்? இது என்னது செவ்வாழை? எவ்வளோ இல்லையாண்ணே? சரியில்லை. அங்கே உள்ள இருக்கு எவ்வளோ? 500 ரூபா. இருக்கிறதுக்கா விலைன்னா தானே? அதுதான் விலைண்ணே. ரைட் ரைட் ரைட். இங்கே பாருங்க குட்டி குட்டியா பழக்கடைகள். இங்கே என்ன வெத்தலை கடைகளாக்குமா? ரைட் ரைட். இங்கே பாருங்க வெத்தலை கடை. வணக்கம். என்ன மேன் இன்னைக்கு விலையெல்லாம் அப்படி போகுது? சிவில் 1100 ரூபா. வெட்டு பாக்கம் இருக்கும் முடிஞ்சுது. வெத்திலெல்லாம் என்ன போகுது இன்னைக்கு? 8 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி போகுது. சரி 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 சரி. இது பாருங்க நல்லா வடியாக அடுக்கி வச்சுட்டாங்க. இங்கே அலையம் இதெல்லாம் நீங்களே வெட்டுறதோ? நீங்களே வெட்டிக்கிங்க பாருங்க. வெட்டப்பா சில பேர் பார்த்தா மிஷினரி எல்லாம் வாங்கிட்டாங்களே என்ன? இது மிஷின் காட்டேண்ணே. ரைட் ரைட். வெட்டு பார்க்கன்றதோ கையால் வெட்டுறேண்ணே. ரைட். நினைய போகிறோம். ரைட் ரைட் ரைட். ஓகே, இதில் பாருங்க நிறைய அண்ணையும் வெட்டுறாரு. வெட்டு பார்க்க வெட்டுங்க இருக்கா எடுப்போம் மீடியா பழம் வேணே. இங்கே வாங்க. வணக்கம். என்ன மாதிரி ஓகே அண்ணாட்ட வந்து பாருங்க பொயிலியல் எல்லாம் இருக்கு. என்ன மாதிரி பொயிலியல் எல்லாம் என்ன மாதிரி விலையில் போகுது? பொயிலியல் வந்து வியாபாரங்கள் சீரா போய்கொண்டிருக்கிறாங்க. இது என்ன விலை? பழைய பொயில் 50 ரூபா விற்கிறோம். பழம் பொயில் 100, 200, 300 போய்கொண்டிருக்கு. இதான் நீங்க இதான் வியாபாரமா? இதுதான் வியாபாரம், புகையில வியாபாரம். இந்த வியாபாரத்திலையும் வந்து இப்போ சமீபம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு ஒரு வழக்கொண்டு ரூபாய் எங்களை எல்லாம் பிடிச்சு விலங்கு போட்டு புகையில விற்க கூடாது மூலம் எங்களை தடை செய்து புகையில விற்க கூடாது அடாவாடித்தனம் வந்து அதன் மூலம் நாங்கள் பிரச்சனைப்பட்டு எங்களை பிரச்சனை மத்தியில் எங்களை ஒரு 4 பேரை போலீசார் கைது செய்து அது எங்களுக்கு வழக்கு பதிவு செய்து 5 வருஷ காலம் இந்த வழக்கு நீடிச்சது. இந்த வழக்கு நீடிப்பில் வந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்து அப்ப நீடிக்க எங்களுக்கு ஒரு அறிவித்தல் வருது. போலீஸ் ஒருக்கா சந்திக்கிறத சொல்லி நாங்கள் போலீஸை சந்திக்க ஒரு அமிச்சமம் இல்லாமல் போகிறோம். ஏன்னா எங்களை கட்டளை வந்து இன்னும் திகாதி தான் எங்களுக்கு வழக்குன்னு தெரியும். அப்போ வழக்குக்கு முதல் பெற சொல்லிக்க நாங்கள் இந்த அமிச்சமம் இல்லாமல் வழக்குக்கு போகிறோம். அங்கே போன இடத்துல அது என்ன செய்யுதுன்னா இருங்கோ ஓசி வரட்டும் இருங்கோ இரவு 9 மணிக்கு எங்களை கைது செய்து என்ன சொல்லுவேன் உங்களுக்கு பிடியான வந்துருக்கு. 4 பேரையும் பிடியானையில் பிடித்து எங்களுக்கு மறுநாள் விலங்கு போட்டு இந்த புகையிலைக்காக இந்த சந்தையில் விற்கிற புகையிலைக்காக எங்களுக்கு விலங்கு போட்டு எங்களை கொண்டு போய் கோர்ட்ஸில் நிற்க வச்சு எங்களுக்கு பேர்ந்து புனை மூலம் விடுதலை நடக்கும். இந்த விடுதலைக்கு பின்பாக நாங்கள் வழக்கு போட்டு 5 வருஷம் வழக்காது. இந்த வழக்கில் எங்களுக்கு தீர்ப்பு வந்தது சட்டமா அதிபரின் உத்தரவு பெற்றுத்தான் இந்த பொயிலை சம்பந்தமாக எங்களை பிடிக்கணும். அடுத்தது மருத்துவ ஆராய்ச்சி மருத்துவ பரிசோதனையில் இந்த பொயிலையால் இந்த பிரச்சனையும் இல்லை இருந்தால் அதை நீங்கள் மருத்துவ பரிசோதனை மூலம் புறவண்ணி போட்டுத்தான் இதை விற்காம பண்ணலாம். இன்றைக்கு எத்தனையோ விவசாயிகள் நிறைய பேர் புகையில உற்பத்தி செய்தார்கள் என்றால் புகையில வந்து எங்கும் வியாபாரம் அதற்காக உற்பத்தி செய்து இப்போ உற்பத்தி முடிகிற கட்டத்தில் இப்போ இங்கே வந்து எல்லா கடையிலையும் புகையிலை தடை. அப்போ எங்கென்ற வியாபாரம் வந்து மார்க்கெட்டில் வந்து மக்கள் வேண்டி கொண்டு போய் தான் சின்ன கடைக்காரர் எல்லாம் வியாபாரம் செய்வார்கள். அந்த வியாபாரம் எல்லாம் எங்களை தடைப்படும். நாங்கள் இன்றைக்கு இப்போ கிட்டத்தட்ட காசுகள் கடன்பட்டு மாறித்தான் ஒரு தொழிலில் இறங்குறோம். அந்த தொழிலெல்லாம் குறுக்கணுண்டு இப்படி செய்ய நாங்கள் என்ன தொழில் செய்ய முடியும்? இப்போ இதுக்கு அரசியல் தலையீடு இருக்குன்றீங்களா? இதுக்கு அரசியல் தலையீடு இருக்கோ இல்லையோன்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஓகே, அப்போ இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தரவும். முதலாவது சிகரெட்டை தடை செய்ய வேணும். அடுத்த புகையில உற்பத்தியை தடை செய்ய வேணும். இதுக்கு பிறகுதான் விற்பனை தடை செய்யலாம். இது உற்பத்தி எல்லாம் நடைபெற்று கொண்டு நிற்க விற்பனை தடை செய்கிறோம்னா இது எங்களை விளக்கமா இல்லாம கிடக்கு.
இது என்ன சாராம்சம் என்றே தெரியாமல் இருக்கு. ஒன்று நீங்கள் உற்பத்தியை தடை செய்யும், அது பிறகு வியாபாரத்தை தடை. இது வியாபாரம் செய்யக்கூடாது, உற்பத்தி செய்யலாம்னா உற்பத்தி செய்கிறவன் என்ன செய்வான்? அவ்வளோ முதலீட்டு என்பது இதுக்கு அப்போ புகையில வித்து எல்லாரும் கைது செய்தா? இல்லை அப்போ 4 பேர் தான் வித்தாங்க. 4 பேரும் வித்தாங்க. அந்த 4 பேரையும் கைது செய்து அப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நாங்கள். வேற என்ன வியாபாரங்கள் எல்லாம் இப்ப தற்சமயம் இந்த கிழமை நலுவிழுக்காடாக இருக்கு. வேற என்ன இதுல வரும் புரியல்? வேற என்ன இந்தியா சம்பந்தமா அரசியல் கலைக்க போறீங்களா? விஜய் வந்துட்டார். விஜய் முதலமைச்சர் இல்ல. இப்ப விஜய் வென்றது பெரிய சந்தோஷம். அவற்ற ரசிகன் தான் நான், தீவிர ரசிகன். இந்த இடத்துல சொல்ல விரும்புற என்னன்னா, இன்றைக்கு இந்த விஜயின் வைஃப் இருக்கிறான் சங்கீதா என்று. அவன் வந்து விஜய திருமணம் முடிக்காமல் விட்டிருந்தா அவன் இந்த உலகத்துக்கு தெரியாது. விஜயின் மனைவி என்றது தெரியாது. அத விஜயன் முடித்த வழியா தான் அவன் உலகத்துக்கு தெரியப்பட்டவன் விஜயின் மனைவி பிரபலியமானவன். அதே கட்டம் அவ இன்னும் ஒரு தொழிலதிபரை முடிச்சா கூட அவன் தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல அவ விஜயின் மனைவி என்றதை இன்றைக்கு தானே ஒரு பெருசா எண்ணி விஜயோட உலகத்தில் அவற்றை அவமானத்தை தேடி கொடுக்குற போல அவருக்கு ஒரு அவமானத்தை இந்த புள்ளியாலும் தேடி கொடுக்கணும். இந்த புள்ளியால் வந்து விஜய்க்கு பிறக்காம வேறு எங்கன்னு தெரியுமா? இவைய ஊருக்கு தெரியுமா? உலகத்துக்கு அவர் வந்து ஒரு பிரபலமானவற்ற வைபம் புள்ளியாலும் என்ன செய்யணும்? இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவருடைய தகப்பன் கருணாநிதி எல்லாம் 3 திருமணம் செய்திருக்கிறார். இன்றைக்கு எம்ஜிஆர் என்ன செய்திருக்கார்? 3 திருமணம் செய்திருக்கார். தெரியுமா? எம்ஜிஆர் வைஃப் எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து வச்சது தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. ஒரு இலங்கை பெண், இலங்கை பெண் என்ற ரீதியில உண்மையில் அது எங்க செந்தமிழ்நாட்டு குணம் ஏற்றுக்கொள்ளுறோம். செந்தமிழ்நாடு என்னைக்கா இங்க வந்து ஒருதனுக்கு ஒருத்தி அந்த ரீதியில செயல்பட ஏற்றுக்கொண்டாலும் விஜய் என்ற ஒரு மாசுக்கு சரியா அந்த மாசுக்கு இவ வைஃபா இருக்கிறதோ கொடுத்து வைக்கணும். அதுதான் இவாக்கு பெருமை. இந்த இடத்துல அவர் இன்றைக்கு பதவியேற்பு நடக்க அந்த பதவிக்கு இவ போயிருக்கவும் போகாதது இவாண்ட மமதை. குடும்ப பிரச்சனை. இந்த குடும்ப பிரச்சனை என்று அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் இவ எடுத்து காட்டினத்தால தான் இன்றைக்கு விஜய் 150 சீட்டுக்கு மேலே எடுத்திருப்பேன். முதலே பிரச்சனை நடக்குது, வழக்கு போகுது. அது வழக்கு. அரசியல் அத இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறது விஜய் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த இவவும் அதுக்கு ஆதரவா செயல்பட்டுட்டான். சில தடியங்கள் தன்னிடம் இருக்கு என்றெல்லாம் இவவும் அறிவித்தலை கொடுத்து இன்னும் மற்ற எதிர்கட்சிகளை தூண்டுற மாதிரியும் எதிர்கட்சிக்கு ஆதரவாகவும் இருந்தது இவள பெரும் குற்றம். ஒரு விஜய் ஃபேனா கொந்தளிக்க பதவி ஏற்க போயிருக்க வேணும். அதை விட இவ செய்தது பிழை. மேலும் பிழை என்று தான் கண்டிப்பேன். வேறு ஒன்று உங்களோட ஆதங்கத்தை சொல்லிக்கிறீர்கள். பெரிய நன்றி. நல்லா வந்ததுக்கு பெரிய நன்றியா. நான் சந்தையில தான் மறுபடியும் அடுத்து போட சொல்லி என்ன மாதிரி விலை நிறுவனங்கள் என்ன மாதிரி சொல்லி தான் கேப் பண்ண வந்தேன். நன்றியா. ஆமாண்ணா. 4 மணிக்கு ஓகே. இன்றைக்கு சங்கான பொதுச்சந்தை மரக்கறி சந்தை. மரக்கறி சந்தை தனியாக இருக்குது. மரக்கறி சந்தை இன்றைக்கு மரக்கறிகளோட விலை வாங்கய்யா. ஆமாம். மரக்கறிகளோட விலைகள் வந்து இன்றைய நாளை வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் சந்தை போதியும் வந்து எப்படி இருக்குது என்ன மாதிரியும் வந்து பார்த்துருப்போம். நிறைய ஐயாக்களோட எல்லாம் வந்து காய்ச்சிருப்போம். ஐயா போட்டார் பாய் போட்டா எல்லோருடையும் வந்து காய்ச்சிருப்போம். காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். இன்னொரு காணொலி வேலைவாக சந்திப்போம். மீன் சந்தையும் மக்கள் எடுத்து போடணும் இந்த வருஷம். பார்ப்போம். சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை சங்கான மீன் சந்தைக்கு நாங்கள் வந்து போவோம். ஓகே. இதோட காணொலி வந்து செஞ்சாலும் மழை பெஞ்சு கொஞ்சம் ஓஞ்சிருக்குது. வெள்ளங்களை நிறைய வந்துடுது. வெள்ளம்